الحمد لله نحمده حمدا جميلا ونشكره شكرا جليلا والصلاة والسلام على سيد البشر وصاحب الفضل وخاتم النبيين وإمام المرسلين وحبيب رب العالمين أما بعد فيا عباد الله اتقوا الله العظيم قال الله تعالى في كلامه أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ومن يطع الله والرسول فأولئك مع الذين أنعم الله عليهم من النبيين والصديقين والشهداء والصالحين وحسن أولئك رفيقا صدق الله العظيم. அளவற்ற அருளாளன் நிகரே இல்லாத அன்பாளன் ஏக நாயன் அல்லாஹ் ஒருவனுக்கே புகழ் அனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். அந்த அல்லாஹுவை போற்றி புகழ்ந்ததன் பின்னால் இன்றைய இந்த குத்பா பிரசங்கத்தை ஆரம்ப செய்கிறேன். ஸலாத்தும் ஸலாமும் என் உயிரில் மேலான கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர் மீதும், அன்னாரின் அடிச்சுவடுகளை அணுவளவும் பிசகாது தமது வாழ்விலே பின்பற்றி வெற்றிகளை கண்ட அருமை சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஉ தாபிஈன்கள், முஸ்லிமான முஃமினான ஆண்கள் பெண்கள் யாவர் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதாக. அல்லாஹ்வினுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ் விரும்பக்கூடிய இடமாகி அல்லாஹ்வினுடைய மாளிகையிலே நேர காலத்தோடு வந்திருக்கக்கூடிய அன்பர்களே, நண்பர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, வாலிபர்களே, வயோதிபர்களே, சிறார்களே, அல்லாஹுவை எல்லா சந்தர்ப்பங்களிலும் பயந்து கொள்ளுமாறும், பள்ளிக்கு உள்ளே இருக்கின்ற போதும் வெளியில் இருக்கின்ற போதும், உள்ளூரில் இருக்கின்ற போதும் வெளியூரில் இருக்கின்ற போதும், தனிமையில் இருக்கின்ற போதும் கூட்டாக இருக்கின்ற போதும், இரவிலும் பகலிலும், இரகசியமாகவும் பரகசியமாகவும், அறிமுகமானவர்களுக்கு மத்தியிலும் அறிமுகம் இல்லாதவர்களுக்கு மத்தியிலும், செழிப்பாக சந்தோஷமாக இருக்கின்ற நிலைமையிலும், கவலையான சோகமான நிலைமையிலும் அல்லாஹ் எங்களை பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற சிந்தனையோடு ஒவ்வொரு நாளும் அல்லாஹ்வை பயந்து வாழ்ந்து கொள்ளுமாறு எனக்கும் உங்களுக்கும் வசியத்து பண்ணிக் கொள்கிறேன். அன்பான அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்திலே எங்களுக்கு வாழக்கூடிய முறைகளை இறைவன் எங்களுக்கு காட்டி தந்திருக்கிறான். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக எங்களுக்கு வழிகாட்டப்பட்டிருக்கிறது. அந்த வகையிலே இன்றைய குத்பாவிலே காலத்துக்கு தேவையான ஒரு தலைப்பை உங்களோடு பேசலாம் என்று நினைக்கிறேன். அதுதான் இஸ்லாத்தின் பார்வையிலே புனிதமான ஒரு உறவு, புனிதமான ஒரு இபாதத், நட்பு, தோழமை, ஃப்ரெண்ட்ஷிப். இஸ்லாம் இதை எந்த அளவு வலியுறுத்தியிருக்கிறது? நல்ல நண்பர்களால் நாம் அடைந்த நலவுகள் என்ன? கெட்ட நண்பர்களால் நாம் அடைந்திருக்கின்ற விளைவுகள் என்ன? இஸ்லாத்தின் பார்வையிலே எத்தனை பேர் நண்பராக இருக்கலாம்? ஒரு நண்பரை எப்படி நாம் தெரிவு செய்ய வேண்டும்? இந்த நண்பர்களால் இந்த உலகத்திலும் மறுமையில் ஏற்படக்கூடிய தாக்கங்கள் என்ன? அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதை பற்றி தான் இன்றைய குத்பாவிலே உங்களை ஒரு கலைக்கக்கூடிய தலைப்பாக இருக்கிறது. அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நட்பு இருக்கிறதே அது புனிதமானது. ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கிறதே அது புனிதமானது. ஏனென்றால் ஒருவருக்கு ஒரு நட்பாக, இரக்கமாக, ஃப்ரெண்ட்ஷிப்பாக வாழக்கூடியவர்கள் நினைப்பார்கள் நட்புக்கு மிகப்பெரிய ஒரு சக்தி இருப்பதாக. பல நட்புகளை இந்த உலகத்திலே நாங்கள் பார்க்கின்றோம். ஒன்று கணவன் மனைவிக்கு இடையிலான ஒரு நட்பு, ஒரு உறவு. பெற்றோர் பிள்ளைகளுக்கு இடையிலான ஒரு உறவு, நட்பு. அதே போன்று சகோதரன் சகோதரி இவர்களுக்கு இடையிலான ஒரு உறவு, நட்பு. அதே போன்று மாமா மாமி, சாச்சா சாச்சி, பெரியம்மா பெரியப்பா என்று சொல்லக்கூடிய இந்த ஒரு வகையான உறவு. அதே போன்று அம்மா அப்பா பாட்டன் பாட்டி என்று சொல்லக்கூடிய இது ஒரு வகையான உறவு. இதற்கு அப்பால்
நிர்வாகம், ஜமாத்தினர் என்று சொல்லக்கூடிய ஒரு உறவு. இதற்கு அப்பால் ஒரு முதலாளி, தொழிலாளிகள் செல்லக்கூடிய ஒரு உறவு. இதையும் தாண்டி ஒரு ஆட்சியாளன், அவருக்கு கீழே உள்ள அமைச்சர்கள், குடிமக்கள் என்று சொல்லக்கூடிய உறவு. இதெல்லாம் ஒரு வகையான உறவாக, நட்பாக இருக்கிறது. இந்த உறவுகளுக்குள்ளே எந்த அளவு ஒற்றுமையும் எந்த அளவு புரிந்துறவும் இருக்குமோ அங்கு வெற்றியை பார்க்கலாம். அது ஆட்சியாளன் குடிமக்களுக்கு இடையிலான ஒற்றுமை ஒரு நாட்டினுடைய முன்னேற்றத்தை எடுத்து காட்டும். கணவன் மனைவிக்கு இடையிலான ஒற்றுமை ஒரு வீட்டினுடைய சந்தோஷத்துக்கு, நிம்மதிக்கும் வழிவகுக்கும். அன்பானவர்களே, தாய் தகப்பன் பெற்றோருடைய அந்த ஒற்றுமையும் நட்பும் ஒரு குடும்பத்திலே நல்ல குழந்தைகளை சமூகத்துக்கு உருவாக்குவதிலே வழிவகுக்கும். அந்த வகையில் அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நட்பு என்ற மகத்தான இந்த உறவினால் சாதிப்பவை ஏராளம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழர்கள் 1,00,000க்கு மேற்பட்டவர், 1,24,000 சஹாபாக்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர்கள். அன்பானவர்களே, ஒருவருக்கு எத்தனை நண்பர் வேணுமானாலும் இருக்கலாம். இருக்கக்கூடிய நண்பர்கள் நல்லவர்களாக இருக்க வேண்டும். யாரை பார்த்து அல்லாஹ்வுடைய பயம் வருமோ, யாரோடு சேர்ந்தால் எங்களுடைய ஈமானும் எங்களுடைய அறிவும் கூடுமோ, யாரோடு சேர்ந்தால் நல்ல விடயங்களை செய்ய உதவியாக இருப்பார்களோ, யார் எங்களுடைய குறைகளை எங்களுக்கே சொல்லித் தருவார்களோ, கண்ணியமானவர்களே, இவர்கள் தான் நண்பர்கள். அல்லாஹ் தஆலா கூட பரிசுத்த அல் குர்ஆனிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் பேசுகின்ற போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாரோடு இருக்க வேண்டும் என்ற செய்தியும் அல்லாஹ் பரிசுத்த அல் குர்ஆனிலே சொல்லி வைத்திருக்கிறார். அன்பானவர்களே, நாங்கள் நினைத்தவர்களோடு சேர முடியாது. நாம் நல்லவர்களை தான் நண்பர்களாக தெரிவு செய்ய வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நல்லவர்களோடு அதிகமாக இருந்தார்கள். நல்லவர்களோடு தங்களுடைய தோழமை ஏற்படுத்திக் கொண்டார்கள். அல்லாஹ் தஆலா கூட பரிசுத்த அல் குர்ஆனிலே பல இடங்களில் இதை விளங்கப்படுத்தி காட்டுகிறார். எனவே ஒரு முஸ்லிம் எப்போதும் அவரது உற்ற நண்பராக ஒருவரை எடுக்கின்ற போது அவர் முஸ்லீமாக இருப்பதுதான் மிக மிக ஏற்றமாக இருக்கிறார். அன்பான அல்லாஹுவின் நல்லடியார்களே, அதிலும் அல்லாஹ்வுடைய பயம், இறையச்சம் உள்ளவர்கள், முத்தகி ஒருவருடைய நண்பராக இருப்பதுதான் அதை விடவும் மிக ஏற்றமாக இருக்கிறது. ஏனென்றால் அல்லாஹ்வோடு உள்ள நெருங்கிய ஒரு தொடர்பாளிதான், அல்லாஹ்வை பயந்து நடக்கக்கூடிய ஒருவர் தான் முத்தகி என்று சொல்வார்கள், தக்வா உள்ளவர். அப்படியான ஒருவர் தான் எங்களுக்கு நல்ல நண்பராக இருக்க வேண்டும். ஏனென்றால் அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பரிசுத்த அல் குர்ஆனிலே அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து பேசுகின்ற போது வஸ்பிர் நஃப்ஸக மஅல்லதீன யதுஊன ரப்பஹும் பில்கதாத்தி வல்அஷி யுரீதுன வஜ்ஹா. நபியே நாயகமே, நீங்க யாரோடு காலையில மாலையில் இருக்க வேண்டும் என்று செய்தி அல்லாஹ் சொல்லுகின்ற போது உண்மையாளர்களோ, அல்லாஹ்வை சதா நினைவுபடுத்தக்கூடியவர்களும், வகூனு மஅஸ் ஸாதிகீன். இன்னும் ஒரு இடத்தில் அல்லாஹ் சொல்கிறான், உண்மையாளர் நபியே நாயகமே நீங்க இருங்கள். நபியே நாயகமே நீங்கள் உண்மையாளர் இருங்கள். ஏனே முஃமினான அடியார்களே, நீங்கள் உண்மையாளர் இருங்கள் என்ற செய்தியை அல்லாஹ் பரிசுத்த அல் குர்ஆனிலே சொல்கிறான். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பேரன்புமிக்க சகோதரிகளே, வாலிபர்களே, அல்லாஹ் தஆலா இந்த நட்பை குர்ஆனிலே பல கோணத்திலே பேசியிருக்கிறார். ஹமீம் என்ற ஒரு நண்பர், ஹமீம் என்ற வார்த்தையை அல்லாஹ் நண்பருக்கு பயன்படுத்தியிருக்கிறார். ஹலீல் அல் அகில்லா என்ற வார்த்தையை அல்லாஹ் பயன்படுத்தியிருக்கிறார். கரீம் என்ற வார்த்தையை அல்லாஹ் பயன்படுத்தியிருக்கிறார். ரஃபீக் என்ற வார்த்தையை அல்லாஹ் பயன்படுத்தியிருக்கிறான். சதீக் என்ற வார்த்தையை அல்லாஹ் பயன்படுத்தியிருக்கிறான். வலி அவுலியா என்ற வார்த்தையை அல்லாஹ் பயன்படுத்தியிருக்கிறான். அஷீர் என்ற வார்த்தை அல்லாஹ் பயன்படுத்தியிருக்கிறான். ஹலீல் அல் அகில்லா என்ற வார்த்தை அல்லாஹ் குர்ஆனிலே இந்த நட்பு புனிதமானது என்பதை அல்லாஹ் குர்ஆனினூடாக எடுத்து காட்டுகிறான். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே நண்பர்கள் மூலமாக நாம் அடைகின்ற நலவுகள் ஒன்றிரண்டல்ல, ஏராளம். நட்பு இருக்கிறே, இவ்வுலகில் மனிதன் எப்போதும் ஆரோக்கியமானவனாக இருக்க மாட்டான். சில வேளை நோய்வாய்ப்படுவான். நாம் எப்போதும் செல்வந்தராக இருக்க மாட்டோம். சில வேளை ஏழையாகுவோம். சில வேளை எங்களுடைய பிசினஸிலே நாங்கள் ஒஸ்தாகுவோம். அந்த சந்தர்ப்பத்தில் தான் நண்பர்களை, எங்களோடு இருந்த உறவுகளை நாங்கள் அடையாளங்கள் போவோம். அவர் நல்லவரா, கஷ்டத்துக்கு உதவி கொடுப்பவரா,
அல்லது என்னிடத்திலே பணமும் செல்வமும் இருந்தால் என்னோடு ஒட்டிக் கொள்ளக்கூடியவரா, எனக்கு ஒரு கஷ்டம் வந்தா எனக்கு உதவி செய்யக்கூடியவரா என்ற விடயத்தை எப்போது நாங்கள் காணப்போகிறோம்? எங்களுக்கு ஒரு கஷ்டம், நஷ்டம், ஒரு நோய், ஒரு இக்கட்டான சோதனை, இப்படியான கட்டங்களைத்தான் நண்பர்களை அறிந்து கொள்ள முடியும். அன்பானவர்களே, ஒரு நோய் என்று வருகின்ற போது நண்பர் விரண்டோடுகிறான் என்றால் அவர் நல்ல நண்பர் கிடையாது. கஷ்டம் என்று வருகிறது, நாம் நல்லா இருக்கின்ற போது நம்மளிடமிருந்து நிறைய விடயங்களை எடுத்துச் சென்று அனுபவித்தார். நமக்கு ஒரு கஷ்டம் வருகின்ற போது அவர் காணாதை போன்று முகத்தை திருப்பி நடப்பார் என்றால் அவர் நல்ல நண்பர் கிடையாது. அன்பானவர்களே, எனவே நல்ல நண்பர்கள் எப்போதும் எங்களுக்கு உதவியாராக இருக்க வேண்டும். இன்றைக்கு சமூகத்தில் என்ன நடக்கிறது? முகம் தெரியாத நிறைய பேரோடு இன்று பேஸ்புக் அல்லது டெலிகிராம் அல்லது வாட்ஸ்அப் அல்லது வேறு குழுமங்களோடாக நண்பர்களாக இருக்கிறார்கள். முகம் தெரியாத நண்பர்கள், ஆனால் அதனால் பாரிய விளைவுகள் ஏற்படுகின்றன. அன்பானவர்களே, அப்படியான முகநூல் பக்கங்களோடாக நண்பர்களை தெரிவு செய்யக்கூடியவர்கள் கொஞ்சம் அவர்களை அறிந்து தெரிந்து அவர்கள் ஒரு நட்பை பேணுவதுதான் காலத்தின் தேவையாக இருக்கிறது. எங்களை ஈமானை பாதுகாக்கவும் அது உதவியாக இருக்கிறது. ஏனென்றால் அந்த முகநூல் வழிகளாக நண்பர்களை தேடிக்கொண்ட எத்தனையோ பேருடைய இறுதி முடிவுகள் கெட்ட முடிவுகளாக போகின்றன. அந்த முகநூல் வழியாக மார்க்கத்தை படிக்கின்ற பத்துவாக்களை அங்கே பெறுகின்ற நிறைய பேருடைய நிலைமைகள், அவருடைய கொள்கை ரீதியான சிந்தனைகள் மாற்றப்பட்டு அவர்கள் வித்தியாசமான போக்கிலே செல்வதை நாங்கள் பார்க்கிறோம். எனவே அந்த முகநூல் வழியாக நண்பர்களை பெறுவதிலே மிகவும் கவனமாக இருந்து கொள்ள வேண்டும். அன்பானவர்களே, நட்பு என்று சொல்கின்ற போது அதை இரண்டாக பிரிக்கலாம். இந்த உலகத்திலே நாம் எந்த வகையான நட்பு கொண்டாலும் அந்த நட்புகள் இரண்டு வகைக்குள்ளே வந்துவிடும். ஒன்று, நானும் நீங்களும் எம்மை படைத்த ரப்பின் மீது வைக்கின்ற, எம்மை படைத்த ஏகநாயன் அல்லாஹ்வின் மீது வைக்கின்ற அன்பு, அது எல்லோருக்கும் இருக்க வேண்டும். இது முதல் வகையான அன்பு. இந்த அன்புக்கு ஈடாக வேறொன்று இந்த உலகத்திலே கிடையாது. அடுத்த அன்பு எல்லாம் இந்த அல்லாஹ்வுக்காக வைக்கின்ற அன்புக்காக ஏற்படக்கூடியவைகள் தான். முதலாவது வகை அன்பு அல்லாஹ்வுக்காக, அல்லாஹ்வோடு வைக்கின்ற அன்பு. அன்பானவர்களே, அல்லாஹ்வோடு வைக்கின்ற அன்பு என்றால் என்ன? அல்லாஹ்வுடைய கட்டளைகளை, அல்லாஹ் ஏவியவைகளை எடுத்து நடப்பது, அல்லாஹ் எதையெல்லாம் செய்ய வேண்டாம் என்று எங்களுக்கு கட்டளை இருக்கின்றானோ அவைகளை விட்டு விலகி தூரமாக இருப்பது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றுவது, இதுதான் முதல் வகை அன்பாக இருக்கிறது. இரண்டாவது வகை அன்பு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது காட்டுகின்ற அன்பு. சஹாபாக்கள், நபிமார்கள், சித்திகீன்கள், நல்லவர்கள், பெற்றோர்கள், பிள்ளைகள், ஆசிரியர்கள், குடும்ப உறவுகள், அயலவர்கள், அனாதைகள், ஆதரவற்றவர்கள், வேலையாட்கள், அதையும் தாண்டி வாய் பேச முடியாத மிருகங்கள் மீது காட்டுகின்ற அன்பு, இது இரண்டாவது வகையான அன்பு. அன்பானவர்களே, இந்த நட்பு வட்டாரத்திலே நாம் உங்களோடு பார்க்க இருக்கின்ற நட்பு தொழில் அலுவலகங்களுக்கு செல்கின்ற போது, அல்லது வியாபார நோக்கமாக செல்கின்ற போது, படிக்கின்ற போது, அல்லது உயர்கல்விக்கு செல்கின்ற போது, அல்லது உயர்கல்விக்காக வெளிநாடுகளுக்கு அல்லது தொழிலுக்காக வெளிநாடுகளுக்கு செல்கின்ற போது அங்கே எங்களுக்கு கிடைக்கின்ற நண்பர்கள். இந்த நண்பர்களை நாங்கள் தெரிவு செய்கின்ற போது அவர்களிலிருந்து நாங்கள் நல்லவர்களா, அவர்கள் எப்படிப்பட்டவர் என்ற விடயத்தை கொஞ்சம் ஆராய்ந்து அவர்களை நண்பராக எடுத்துக் கொள்ள வேண்டும். நான் ஆரம்பத்தில் சொன்னேன், எங்களை ஈமான் கூடக்கூடிய அளவுல அவரோடு சேர்ந்தா அவங்களை நண்பராக எடுத்துக் கொள்ளலாம். அல்லாஹ்வுடைய சிந்தனை வந்தா, மறுமையுடைய சிந்தனை வருமோ, ஈமான் கூடுமோ, அறிவு கூடுமோ, எங்கட குறைகளை எங்களுக்கு சொல்லி தருவாங்களோ, அப்படியானவர்கள். ஆனால் இந்த உலகத்திலே நாங்கள் பார்க்கிறோம், நல்லா இருந்தவர்கள் நண்பர்களுக்காக, நல்ல குடும்பம் நண்பர்களுக்காக பாவம் செய்து கெட்டு போயிருக்கிறார்கள். நண்பர்களுக்காக சிலர் பொய் சொல்லியிருக்கிறார்கள். வாழ்க்கையிலே பொய் சொன்னது கிடையாது, நண்பர்களுக்காக பொய் சொல்லியிருக்கிறார்கள். சிலர் நண்பர்களுக்காக சிலரை கொலை செய்திருக்கிறார்கள். அன்பானவர்களே, எனவே இஸ்லாத்தின் பார்வையிலே நல்ல நண்பர்களை தெரிவு செய்தால் அப்படியான பாரிய விளைவுக்கு நாம் செல்ல தேவையில்லை. எனவே நல்ல நண்பர் முத்தகையாக இருந்தால், ஈமான் உள்ளவராக இருந்தால், ஒரு நல்ல ஒரு சாலிஹான முஸ்லீமாக இருந்தால் நிச்சயமாக அவர் மூலமாக விளைவுகள் ஏற்படுவது மிக மிக அரிதாக இருக்கிறது. அன்பானவர்களே, அடுத்ததாக நாம் நட்பு இல்லாமல் வாழுவதால், எங்களுக்கு ஒரு தோழமை இல்லைண்டா
எங்களுக்கு ஏற்படக்கூடிய விளைவுகள் ஏராளம். நண்பர்கள் உறவுகள் இல்லாமல் இந்த உலகத்திலே யாரும் இல்லை என்று சொல்கின்ற அளவுக்கு நாம் ஏதோ ஒரு வகையிலே நண்பர்களோடு பின்னி பிணைந்திருக்கிறோம். ஏதோ ஒரு வகையிலே பின்னி பிணைந்திருக்கிறோம். நண்பர்கள் இல்லாது எங்களுக்கு ஒரு உறவு இல்லாமல் நாங்கள் வாழ்ந்தால் கஷ்டத்திலே விடுவோம், நோய்வாய்ப்பட்டு விடுவோம். ஏனென்றால் எங்களுக்கு ஏற்படக்கூடிய கஷ்டங்களை இன்னொரு பகிர்ந்தால் தான் அந்த கஷ்டம் அந்த துன்பம் எங்களை விட்டு கலைகிறது, நீங்கிறது. கஷ்டத்தை நீக்கிக்கொள்வதற்கு நல்ல நண்பர் அவசியம், நல்ல உறவு அவசியம். அல்லது எங்களுக்கு ஒரு நலவு ஏற்பட்டிருக்கிறது, சந்தோஷம் ஒன்று ஏற்பட்டிருக்கிறது, அந்த சந்தோஷத்தை எங்களுக்குள்ளேயே அடக்கிக் கொண்டிருக்க முடியாது. சந்தோஷத்தை நண்பர்களிடத்திலே நெருக்கமானவரிடத்திலே சொல்ல வேண்டும். அப்போதுதான் அந்த சந்தோஷம் இரட்டிப்பாகிறது, இன்னும் நிறைய நலவுகளை சந்தோஷங்களை செய்ய வழிவகுக்கிறது. எனவே அன்பானவர்களே, எப்போதும் நண்பர்கள் மூலமாக துன்பங்களை அகற்றிக் கொள்ள முடியும், நலவுகளை இரட்டிப்பாக்கிக் கொள்ள அதிகப்படுத்திக் கொள்ள முடியும். எனவே நட்பு என்ற இந்த வட்டாரத்தால் இப்படியான விடயங்களை நாங்கள் சாதித்துக் கொள்ளலாம். அடுத்ததாக கண்ணியமான அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுக்காக நாங்கள் நேசம் கொடுக்கின்ற போது நிச்சயமா அந்த உலகத்திலே மிகப்பெரிய வெற்றி அல்லாஹ் என்று வைத்திருக்கிறான். மௌத்துக்கு பின்னால் மிகப்பெரிய அல்லாஹ் வெற்றியை வைத்திருக்கிறான். ஏனென்றால் இந்த உலகத்திலே அல்லாஹுக்காக நாங்கள் நட்பு கொள்கின்ற போது எங்களுக்கு கிடைக்கின்ற நலவுகள் இந்த உலகத்திலே நாங்கள் நல்லவர்களாக வாழுவோம். மக்களுடைய உள்ளங்களிலே நாங்கள் நல்லவர்கள் என்ற பெயரோடு வாழுவோம். நல்ல நண்பரை தெரிவு செய்து கொண்டார். கெட்டவர்களோடு, குடிகாரோடு, போதை வத்துக்கு அடிமையானவர்களோடு, களவெடுப்பவர்களோடு, மற்றவர்களுக்கு அநியாயம் செய்வதோடு, பள்ளியின் பக்கம் திரும்பியும் பார்க்காதவர்களோடு நாங்கள் சேர்ந்தால் கண்ணியமானவர்களே எங்களுக்கு பெயர் இவர் கெட்டவர், கெட்ட நண்பர்களோடு சேர்கிறார். ஆனா இவர் நல்லவர். கெட்ட நண்பர்களோடு சேர்கின்ற போது இவரும் கெட்டவர் தான். அன்பானவர்களே, எனவே நாங்கள் அல்லாஹ்வுக்காக இந்த உலகத்திலே நல்லவர்களை தெரிவு செய்தால் மறுமை நாளிலே அல்லாஹ் 7 சாராருக்கு நிலை கொடுக்கிறான். அதிலே ஒரு சாரல் தான், அதிலே ஒரு சாரார் அல்லாஹ்வுக்காக நட்பு கொண்டவர்கள், அல்லாஹ்வுக்காக பிரிந்தவர்கள். எனவே அல்லாஹ்வுக்காக நட்பு கொண்டால் மறுமையிலே யாருடைய நிழலும் இல்லாத நாள், மனிதர்கள் எல்லாரும் இருளுடன் தடுமாறக்கூடிய நாள், அந்த நாளில் நிழல் கிடைக்கும். அடுத்ததாக கண்ணியமானவர்களே, ஒளியிலான மேடை, கிரீடம் நாளைய மறுமை நாளே நண்பர்கள் மூலமாக நல்ல நண்பர்களாக இருந்தால், நல்ல நண்பர்கள் எங்களுக்கு இருந்தால் நிச்சயமாக ஒளியிலான கிரீட நாளைய மறுமை நாள் எங்களுக்கு அணிவிக்கப்படும். அது மாத்திரமல்ல, அல்லாஹுக்காக வேண்டி நாங்கள் ஒருவரை நேசம் கொண்டால் அல்லாஹுடைய அன்பு முஹப்பத் எங்களுக்கு வாஜிபாகி விடுகிறது. இப்படி ஏராளமான செய்திகளை குர்ஆன் ஹதீஸுகளாக பார்க்கலாம். அடுத்ததாக அன்பான அல்லாஹுவின் நல்லடியார்களே, நல்ல நண்பர்களால் நிறைய நலவுகளை அடைந்து கொள்வதை போல கெட்ட நண்பர்களால் எமக்கு ஏற்படுகின்ற விளைவுகளும் ஏராளம். தீய நண்பர்களால் சமூகத்திலே பாரிய விளைவுகள். சிலர் தன்னுடைய மனைவியை பறிகொடுத்திருக்கிறார். நண்பர் என்ன செய்கிறார்? வீடு வரைக்கும் வந்து, வீட்டுள்ளே வரைக்கும் வந்து என்ன செய்கிறார்? பாரிய பாவங்களில் ஈடுபட்டு சில வேளை இவர் இல்லாத நேரங்களிலே அந்த மனைவியோட தொடர்பை ஏற்படுத்தி சிலர் மனைவியும் இழந்திருக்கிறார்கள். சிலர் தன்னுடைய தாயை பறிகொடுத்திருக்கிறார்கள். இதையும் தாண்டி செய்த தொழிலையே கூட பறிகொடுத்திருக்கிறார்கள். நண்பர்களால் கொலை செய்யப்பட்டு தன்னுடைய தொழிலை இழந்தவர்களும் தன்னுடைய பொருளாதாரத்தை இழந்தவர்களும் ஏராளம். இதனால் வந்த விளைவு கெட்ட நண்பர்களால் வந்த விளைவு. எனவே அன்பானவர்களே, எங்களோடு ஒருவர் நண்பராக இருக்கிறார் என்றால் அவர் எங்களோடு தான் நண்பர், எங்களுடைய மனைவியோடு அல்ல, எங்களுடைய பிள்ளைகளோடு அல்ல, எங்களுடைய தாயோடு அல்ல. நட்புக்கு ஒரு வட்டாரம் இஸ்லாம் சொல்லியிருக்கிறது. நண்பர்கள் வீடு வரைக்கும் தான், வீட்டுக்குள்ளே சென்று எங்களுடைய அந்தரங்க விடயங்களையும் சொல்லி அவர்களிடத்திலே ஒரு பாரிய ஒரு விளைவை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு நாங்கள் சென்று விடக்கூடாது. அன்பானவர்களே, நல்ல நண்பர்களாக இருந்தாலும் சில விடயங்களை நாங்கள் கவனமாக உன்னிப்பாகத்தான் அங்கே அவர்களிடத்திலே சொல்ல வேண்டும். கெட்ட நண்பர்களிடத்தில் எந்த விடயங்களை சொல்லிவிடக்கூடாது. அப்படியான விடயங்களால் பாரிய விளைவுகள் ஏற்பட்டிருக்கின்றன. அதே போல் அன்பானவர்களே, கடத்தி கப்பம் பெறுதல். சிலர் பிள்ளைகளை கடத்திருக்கிறார்கள். சிலர் என்ன செய்கிறார்கள்? அந்த வீட்டிலே உள்ள ஒரு நண்பர் ஒரு பழகிறார் என்றால் அந்த நண்பருக்கு செல்வம் இருக்கிறது, அந்த செல்வத்தை அடைவதற்காக அவரை கடத்தி கப்பம் பெறுகிறார்கள். இவர் இன்னிடத்தில் இருக்கிறார், அவரை தருவதாக இருந்தால் 50 லட்சம் தர வேண்டும் அல்லது 1 கோடி தர வேண்டும் என்று பேரம் பேசுகின்ற அப்படியான ஒரு நிலைக்கு கெட்ட நண்பர்கள் மூலமாக சிலர் ஆகியிருக்கிறார்கள். அது எதனால் வந்த விளைவு? நல்ல நண்பர்களை தெரிவு செய்யாதால் ஏற்பட்ட விளைவு. அன்பானவர்களே, அடுத்து
பாவம் செய்கின்றவர்களை நண்பர்களாக எடுத்துக் கொள்ளக்கூடாது. ஏனென்றால் எங்களையும் பாவிகளாக அவர் மாற்றி விடுவார். சிலவேளை நாங்களும் பாவங்களுக்கு துணை போக வேண்டி வரும். சிலவேளை நாங்களும் நண்பர்களுக்காக பொய் சொல்ல வேண்டி வரும். எனவே அப்படியான நிலைமை வரும் என்று தெரிந்தால் கெட்ட நண்பர்கள் நாங்கள் தெரிவு செய்யக்கூடாது. நல்லவர்களை தான் நண்பர்களாக எடுத்துக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் பரிசுத்த அல் குர்ஆன் அல்லாஹ் சொல்கிறான், கெட்டவர்கள் நாளை மறுமை நாளை எப்படி இருப்பார்கள்? நல்ல நண்பர்களை தமக்கு தோழமையாக எடுக்காதவர்களுடைய நிலைமை அல்லாஹ் சொல்கிறான், யௌம யஅல்லுல் ஸாலிமு அலா யதைஹி, நாளைய கியாமத்துடைய நாளையிலே அநியாயக்காரன் என்ன செய்வான்? தன்னுடைய இரு கைகளை கடித்தவரா, யகூல் யா லைத்தனி இத்தகது மஅர் ரசூலி சபீலா, நாளைய கியாமத்துடைய நாளையில கவலைப்படுவார், எனக்கு ஏற்பட்ட கைசேதமே இந்த ரசூலை என்னுடைய வழிகாட்டியாக எடுத்திருக்க கூடாதா என்று நாளைய மறுமை நாளிலே ஒரு அநியாயக்காரன் கவலைப்படுவார். நல்ல நண்பர் இந்த உலகத்திலே இருந்தும் அவரை நான் எடுக்கவில்லையே என்ற ஒரு கடமை நாளைய மறுமை நாள் இருக்கும். அடுத்து அந்த அநியாயக்காரன் அடுத்த கவலைப்படுவான், யா வைலதா லைதனி லம் அத்தகிது ஃபுலானன் கலீலா لقد أضلني عن الذكر بعد إذ جاءني وكان الشيطان للإنسان خذولا. மறுமை நாள்ல அந்த பாவி தன்னுடைய இரண்டு கைகளையும் பிடித்து கடித்து, எனக்கு இந்த ரசூலை நண்பராக நான் எடுத்திருக்க கூடாதா என்று கவலைப்பட்டு, கெட்ட ஒருவரை நண்பராக நான் எடுத்து விட்டேனே, இவரை நண்பராக எடுக்காமல் இருந்தால் நல்லமே, எனக்கு ஏற்பட்ட கைசேதமே, அல்லாஹ்வுடைய வேதம் நல்ல செய்திகள் வந்ததற்கு பின்னாலும் இந்த நண்பர்கள் கெட்டவர்களை வழிகெடுத்து விட்டார்களே என்று அந்த அடியான் கவலைப்படுவான். நிச்சயமாக மேலும் ஷைத்தான் மனிதர்களுக்கு தீங்கு செய்வனாக இருக்கிறான். ஷைத்தான் மனிதனுக்கு நலவு செய்வதை போன்று காட்டுவான், ஆனால் அது நலவு கிடையாது, அது தீங்கு. இந்த உலகத்தில் அது நலவை போட்டு விளங்கும், ஆனால் மறுமையிலே அது கேடு. அன்பானவர்களே, சில நண்பர்கள் இருப்பார்கள், உண்மையிலே அவர்களுக்கு உதவி செய்வது மாதிரி விளங்கும், கெட்ட நண்பர்களுக்கு உதவி செய்த மாதிரி விளங்கும், ஆனால் நாளைய மறுமையினால் அவர் மூடாக நாங்கள் பாரிய ஒரு விளைவை சந்திப்போம். அது மாத்திரமல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்னும் ஒரு விடயம் இருக்கிறது. அல்லாஹ்வுக்காக ஒரு மனிதன் இந்த உலகத்தில் நட்பு கொண்டால் அந்த மனிதத்தில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்ன? ஒன்று, அவர் துண்டிக்கவோ வெறுக்கவோ மாட்டார். ஒரு மனிதன் அல்லாஹ்வுக்காக நட்பு கொண்டால் அவரோடு துண்டித்துக் கொள்ள மாட்டார், அவரை வெறுக்க மாட்டார். இரண்டாவது, அவருக்கு கிடைத்ததை நினைத்து சந்தோஷப்படுவார், அவர் பொறாமைப்பட மாட்டார். நல்ல நண்பர் எப்படி இருப்பார்? இன்னொருத்தருக்கு ஏதாவது கிடைத்துட்டா, இன்னொருத்தர் தொழில முன்னேறாரா, இன்னொருத்தர் பொருளாதாரத்துல முன்னேறாரா, இன்னொருத்தர் திரகாத்திரமாக இருக்கிறாரா, இன்னொருக்கு பொறுப்புகள் கூடிய நிர்வாகத்தில் வேற வேற சொத்துச்சியில் இருக்கிறாரா, அதை பார்த்து இவர் பொறாமைப்பட மாட்டார், அவருக்காக துவா செய்வார். மூன்றாவது, அவருக்காக மறைமுகமாக எப்போதும் துவாவில் இருப்பார். தன்னுடைய நண்பர் ஒரு தவறு செய்து விட்டாரா, கண்ணியமானவர்களே, முதலாவது அந்த நண்பருக்காக மறைமுகமாக இருந்து சுன்னத் தொழுது அல்லாஹ்விடத்தில் கையேந்தவன், யா அல்லாஹ் என்னுடைய நண்பர் ஒரு தவறை செய்கிறார், அது எனக்குத்தான், எனக்கும் உனக்கும் நான் தெரியும், யா அல்லாஹ் என்னுடைய நண்பரை நீ திருத்தி விடியா அல்லாஹ் அல்லாஹ்விடத்தில் கையெழுகின்ற போது நிச்சயமாக அந்த நண்பர் மாறுவார். அதற்கு அடுத்ததாக நண்பர் திருந்தவில்லையா, அடுத்ததாக நண்பரிடத்திலே மரியாதையாக அதை நாங்கள் சொல்லி அவரை நாங்கள் திருத்த வேண்டும். அடுத்ததாக கண்ணியமானவர்களே, மன்னிக்கும் பெருந்தன்மையை பெறுதல். செலவழிப்பார், மன்னிப்பார், செலவழிப்பார். நண்பரால் ஏதாவது பிரச்சனைகள் வந்தால் அவரை மன்னித்து விடுவார். சில வேளை தப்புகள் செய்கின்ற போது நல்ல ஒரு நண்பர் தவறை சுட்டி காட்டுவார், சுட்டி காட்டுகின்ற போது அதை ஏற்றுக்கொள்வார். அடுத்ததாக தாராளமாக செலவழிப்பார். நோய் வந்து விட்டால், பொருளாதாரங்கள் வீழ்ச்சி வந்து விட்டால் செலவழிப்பார் நல்ல நண்பர்கள். அடுத்ததாக ஆறாவது, மலர்ந்த முகத்துடன் சந்தித்தல். எந்த நேரமும் முகம் மலர்ந்தவர்களாக சந்திப்பார். ஒரு நாளைக்கு 10 முறை தான் நண்பர்கள் சந்தித்துக் கொள்கிறார்களா, சலாம் சொல்லி பேசிக் கொள்ள வேண்டும், முகம் சிரித்தவர்களாக பேசிக் கொள்ள வேண்டும், முகத்தை சுருட்டியவர்களாக பேசிக் கொள்ளக்கூடாது. அன்பானவர்களே, ஏழாவது, தனக்கு விருப்பமானதை அவருக்கு விருப்ப செய்வார். நல்ல நண்பர், நல்ல நண்பர் தனக்கு எது விருப்பமோ அதுதான் நண்பருக்கு விருப்பமானது. 2 பேர் இருக்கிறார்கள், தனக்கு விருப்பமானதை நண்பருக்கு கொடுக்காம, அது கண்ணியமானவர்களே நண்பருக்கு ஏதோ அசிங்கமானது உண்டு அல்லது நண்பருக்கு விருப்பம் இல்லாத ஒன்றை அங்க சாய்ஸ் பண்ண முடியாது. நமக்கு விருப்பமானதுதான் நண்பருக்கு அவர் விருப்பமானதாக ஆக்குவார், அவர் நமக்கு விருப்பமானது தான் அவருக்கும் அவர் விருப்பமானதான் நாடு செய்வார். அடுத்ததாக தவறுகளை திருத்தி கொடுப்பார். தவறுகளை வெளியே சொல்லி அதை பெரிதாக்க மாட்டார், அவருக்கு முன்னால் அந்த தவறை சொல்லிக் கொடுத்து அவரை திருத்துவார். அடுத்ததாக ஹுக்கூக்குல் இபாத், அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகள், அடியார்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள்,
இதிலே சரியான முறையிலே நடந்து கொள்வார். அடுத்ததாக எல்லா சந்தர்ப்பத்திலும் அன்பாக இரக்கமாக நடப்பார். அதே போன்று அவர் இல்லாத சந்தர்ப்பங்களில் புறம் கோல் போன்ற விடயங்களை அவர் பேச மாட்டார். அதே போன்று தமது குறைகளை மறைப்பதை போல தனது நண்பருடைய குறைகளையும் அவர் மறைக்க வேண்டும். நல்ல நண்பராக இருந்தால் கண்ணியமானவர்களை இப்படித்தான் நல்ல நண்பர்கள் இருப்பார். அதே போன்று அந்த நண்பர் நேசிப்பார், நேசிக்கப்படுவார். தான் அவரை நேசிக்க வேண்டும், பிறராலும் அவர் நேசிக்கப்பட வேண்டும். இவர்கள் தான் நல்ல நண்பர்கள் அவர்களே. எனவே இந்த உலகத்திலே வாழுகின்ற போது நாம் நல்லவர்களாக அல்லாஹ்வுக்கு பொருத்தமானவர்களாக வாழ்ந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் ஒரு குர்ஆன் ஆயத்தை சொல்லிவிட்டு இந்த பொத்துபாவை நிறைவு கொண்டு வருகின்றேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபைக்கு ஒரு நபித்தோழர் கவலையான முகத்தோடு வருகிறார். ஸௌபான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. அன்பானவர்களே, ஸௌபான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கவலையான முகத்தோடு வருகிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார்கள், ஏன் ஸௌபான் கவலையோடு இருக்கிறீர்கள்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து ஸௌபான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொன்னார்கள், நாயகமே, இந்த உலகத்திலே உங்களோடு நினைவொருவன் நாம், உங்களுடைய ஞாபகம் வரும்போதெல்லாம் உங்களை வந்து சந்திப்போம், கதைப்போம், பேசுவோம். ஆனால் நாளைய மறுமையினாலே நீங்கள் எல்லோரும் நல்லவர்கள் இருந்து விடுவீர்களே, நாங்கள் வேறொரு இடத்தில் இருந்தோமே, இதை நினைத்து ஒரு கவலை என்று அந்த ஸௌபான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தன்னுடைய கவலையை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னால் வெளிப்படுத்தினார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் கொடுக்க முன்னால் அல்லாஹ் ஒரு குர்ஆன் ஆயத்தை அறிவிக்கிறான். அதான் நான் குர்ஆன் ஆயத் ஆரம்பத்தில் ஓதிய குர்ஆன் ஆயத், وَمَن يُطِعِ اللَّهَ وَالرَّسُولَ فَأُولَٰئِكَ مَعَ الَّذِينَ أَنْعَمَ اللَّهُ عَلَيْهِم مِّنَ النَّبِيِّينَ وَالصِّدِّيقِينَ وَالشُّهَدَاءِ وَالصَّالِحِينَ وَحَسُنَ أُولَٰئِكَ رَفِيقًا. இந்த குர்ஆன் ஆயத்தை அல்லாஹ் அறிவிக்கிறான். மேலும் யார் அல்லாஹ் ரசூலுக்காக அந்த உலகத்தில் வாழ்றாங்களோ நிச்சயமாக அவர்கள் நாளைய மறுமை நாள்ல அல்லாஹ் அருள் செய்த நபிமார்களோடு எழுப்பாட்டப்படுவார்கள், உண்மையாக எழுப்பாட்டப்படுவார்கள், சுஹதாக்களோடு எழுப்பாட்டப்படுவார்கள், சாலிஹான நல்ல மக்களோடு எழுப்பாட்டப்படுவார்கள் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் குர்ஆன் ஆயத்தை முடிக்கிறான். இதை விட வேறு என்ன அழகான நட்பு தேவை என்றெல்லாம் முடிக்கிறான் குர்ஆனுடைய ஆயத். அன்பானவர்களே, ஸௌபான் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு அல்லாஹ் சொன்ன பதில், அல்லாஹ் ரசூலுக்காக நீ வாழ்ந்தால் ஸௌபான் நீங்க கவலைப்பட வேண்டாம், நாளைய மறுமையினால் நபிமார்களோடு இருப்பீர்கள், சித்திகீன்களோடு இருப்பீர்கள், வாழ்த்துக்கு யுத்தம் செய்த சுஹதாக்களோடு இருப்பீர்கள், நல்ல மக்களோடு இருப்பீர்கள். அன்பானவர்களே, நானும் நீங்களும் நபிமார்களுடைய காலத்திலே வாழாவிட்டாலும் அல்லாஹ்வுக்காக நல்லவர்களை தெரிவு செய்கின்ற போது, அல்லாஹ்வுக்காக இந்த உலகத்திலே நல்லவர்களாக வாழுகின்ற போது, அல்லாஹ் ரசூலை இந்த உலகத்திலே முதன்மைப்படுத்துகின்ற போது நிச்சயமாக நாளை மறுமையினாலே நானும் நீங்களும் முன்னால் வாழ்ந்த நல்ல மக்களோடு இருப்போம் என்பதில் எந்த சந்தேகம் கிடையாது. அன்பானவர்களே, ஸௌபான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவருடைய இறக்கப்பட்ட குர்ஆன் ஆயத்தாக இருந்தாலும் எங்களை பார்த்து இந்த குர்ஆன் ஆயத்து பேசுகிறது. எனவே அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் எல்லோரும் அல்லாஹ்வுக்கு பொருத்தமானவர்களாக இந்த உலகத்திலே வாழ்ந்து நல்ல நண்பர்களை எப்போது தெரிவு செய்து அந்த நண்பர்கள் மூலமாக நாளைய மறுமையினாலே சுவர்க்கத்திலே உயரிய அந்தஸ்தை பெற்றுக் கொள்வோம். எனவே வல்லவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலக வாழ்க்கையை பொருந்திக் கொள்ளப்பட்ட நல்வாழ்க்கையாக இறைவா நீ எங்களும் இந்த கபூல் செய்து கொள்வாயாக. யா அல்லாஹ், கெட்ட நண்பர்களை விட்டு எங்களை பாதுகாப்பாயாக, கெட்ட நண்பர்களுடைய தீங்கை விட்டு எங்களை பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ், கெட்ட நண்பர்களுடைய தீங்குகள் எங்களுக்கு வராமல் எல்லா சந்தர்ப்பத்திலையும் எங்களுடைய குடும்பத்தை, எங்களுடைய பிள்ளைகளை, எங்களுடைய ஊரையும் பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ், நல்ல நண்பர்களை எங்களுக்கு தெரிவு செய்து தந்துடுவாயாக. நல்ல நண்பர்களால் அடையக்கூடிய நலவுகள் எல்லாவற்றையும் எங்களுக்கு அடைய செய்வாயா. யா அல்லாஹ், எங்களை உனக்கு பொருத்தமானவர்கள் கபூல் செஞ்சு கொள்வாயாக. இறுதி முடிவை நல்ல முடிவு